ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வாட்டர்மெலன் வந்துட்டார். ஸோ அவர் கூடவே பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி ப்ளஸ் பிரவீன். ஸோ 3 பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி வந்தோடனே கொஞ்சம் கலகலப்பாக இருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே. வாட்டர்மெலன் வந்தோடனே குறிப்பாக சொல்லணும், அவரை பார்த்தோன்னே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வினோத் பார்த்தீங்கன்னா போய் கட்டி பிடிச்சி தூக்கிட்டார் அவரை. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி என்ன சொன்னார்னா, வாட்டர்மெலனை பார்த்து பிக் பாஸ் எங்கள் செந்தில கவுண்டமணிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக வினோத்திட்ட கையை பிடிச்சி கொடுப்பாரு. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த மொமெண்ட்டு. உடனே இவருமே சொன்னார், யார் இது திவாகருமே என்ன சொன்னார்னா, எங்கள் அப்பா சொன்னார், வினோத் என்ன சொன்னால் நீ கோச்சிக்காத, அவர் கிண்டல் பண்ணோட சிரிச்சிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு போயிடு, அவரை நல்லா பிடிச்சிருக்கு போல இருக்கு அவங்க அப்பாவுக்கு. ஸோ அவங்க 2 பேர் காம்போ நல்லா இருக்குன்னாரு. ஸோ நானும் மெய்யழகன் காம்போ ரசித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது பார்வை மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொன்னார். என்னது பார்வையான்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே சொன்னார், பார்வை மட்டும் இல்லை அவங்க அம்மாவே நான் மிஸ் பண்ணுறேன், அவ்வளோ டேலண்டடாக அவ்வளோ அழகாக பாட்டு பாடினாங்க, உண்மையாகவே எனக்கு அவங்க 2 பேரும் நான் மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி இங்கே வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம வாட்டர்மெலன் சொல்கிறாரு, ஆமாம் நானுமே வந்து இப்போ ரெட் கார்டு கொடுத்ததால 3 நாள் தூங்கவே இல்லை சரியா, அவங்க நினச்சி அழுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, என்னடா இதுன்னு. குறிப்பாக பார்த்தோன்னா சாண்ட்ரா முகத்தை பார்க்கணுமே, ஆடலைங்க, அவ்வளோ அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க. போச்சு என்ன நடக்குமோ தெரிலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. சொல்ல முடியாது என்ன அடுத்து நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, நம்ம வாயில் எதுவும் சொல்ல வேணாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. நம்ம பிரவீன் வந்து விக்ரமை போட்டு கிழிக்கின்னு கிழிச்சா தான் சொல்லணும். அந்த நேரத்தில் தேவையில்லாமல் நம்ம கானா வினோத் என்ட்ராகி, ஏய் நீ மட்டும் என்னடா கிழிச்சேன்னாரு. நான் 33 நாள் இருந்து கிழிச்சதை நீ இவ்வளோ நாள் 90 நாள் இருந்து ஒன்றும் கிழிக்கலன்ற மாதிரி அவர் மொக்க பண்ணிட்டாரு. உடனே இவர் சொன்னார், நீ தான் உன்னால் முடியலன்னு தான் நீ போயிட்ட அப்படின்ற மாதிரி வினோத் சொல்ல, அவங்க கொஞ்சம் சின்ன சலசலப்பாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சரி ஓகே வீடியோ பார்த்துக்கலான்னாங்க. அப்புறம் இவங்க என்ன நாங்கள் எக்ஸிஸ்டிங் கண்டஸ்டன்ட் சொல்லியிருந்தாங்க, நம்மளை வந்து இவங்க வரவங்கெல்லாம் குறை சொல்லினே தான் இருக்காங்க, ஸோ நம்ம அது கேட்கக்கூடாது, நமக்கு தெரியும் நம்ம யாருன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசி அவங்க தேத்திக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரவீன் காந்தி சொன்ன மாதிரி நம்ம பார்வதி இல்லைன்றது பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா வாட்டர்மெலன் அவங்களுக்கு அந்த பாண்டிங் எப்படி இருந்துன்னு தெரியும். ஸோ அவங்க இருந்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேம் இருக்குது வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். டிஆர்பியுமே நல்லா ஏறி இருக்கும். என்னென்னா இந்த தங்க முட்டை போடுற வாத்து தெரியும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கோழியோ வாத்தோ சம்திங் வாத்து தான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரே நாளில் அறுத்துட்டாங்க. அது விட்டுருந்தா டெய்லி பேசிஸில் ஒரு முட்டையாக போட்டிருக்கும். இவங்களுக்கு டிஆர்பி வந்து டெய்லி வந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ வாட்டர்மெலனும் பார்வதியும் சேர்ந்தாங்கன்னா இது ஒரு டிஆர்பி வந்திருக்கும் ஒரு 2 வீக்ஸுக்கு. ஸோ இதை விட்டுட்டு ஒரே நாளாக அறுக்குன்னுட்டு அறுத்தானுங்க பாருங்கள். இந்த ஒரு நாள் ஓகே நீங்கள் தங்க முட்டை எடுத்துட்டீங்க, பட் அடுத்த நாளில் இழந்துட்டீங்களேன்னு தான் தோணுது. சரி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற மக்களே, அடுத்த அப்டேட்டோட. நன்றி.